Welcome back to Karthik's Gram. கிங் கோலி கார்னேஜ் இது முத்துப்பாண்டி கோட்டடின்னு காட்டியிருக்காரு. என்னதான் சாய் சுதர்சன் செஞ்சுரி அடிச்சாலும் மொத்த ஜிடில சாய் சுதர்சன் செஞ்சுரியை சப்போர்ட் பண்றது யாருமே இல்ல. வாஷிங்டன் சுந்தரோட ரோல் என்னங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்குமே புரியல. ஸோ ஒரு பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி எல்லாருமே தலையை பிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்டேஜ்ல டெஃபினட்டா யூ நீட் ரன்ஸ். ஏன்னா இருக்கிறதே வந்து 5-6 ஓவர் தான். அப்போ டெஃபினட்டா உங்களோட பிரீமியம் ஃபினிஷர் ஷாருக் கான், ராகுல் டெவாட்டியா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அவுட் ஆஃப் நோவேர் நீங்க வாஷிங்டன் சுந்தர் ஆட வச்சீங்கன்னா அவர் டைம் எடுத்து தான் ஆடுவாரு. ஸோ வெரி டிசப்பாயிண்டிங். எஸ் ஷாம்ப்ரோ, ஆர்சிபி 8 கன்வின்சிங் விக்டரி. ஒரு ஓவர் பாக்கிலே ஜெயிச்சிருக்காங்க. ப்ளீஸ் டேக் மீ டு த கேம். இன்னைக்கு வந்து மேட்ச் உங்களுக்கு வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆப்வியஸ்லி வந்து குஜராத் வேர் 20 ரன்ஸ் மினிமம் ஷாட்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இட் வாஸ் லைக் அந்த ஒரு ட்ரெடிஷனல் சின்னசாமி பிச், பேட் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் மோர் டிஃபெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான். சேம் லைக் வாங்கேடியில் இருக்க மாதிரி தான். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு பெரிய ஸ்கோர் அடிச்சுட்டு டிஃபெண்ட் பண்ணிடலாம். இதுதான் அந்த அந்த இடத்தோட தாரக மந்திரம். அந்த பார் ஸ்கோரே அவங்க சொல்றது 200ங்கிறதுல ரொம்ப பார் ஸ்கோரா சொல்றாங்க. 210, 200 to 210 பார் ஸ்கோர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கச்சு நீங்க வெறும் வந்து 205 அடிக்கிறதுலாம் வந்து ஒரு ஒரு பாவம் மைசன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நேத்து வந்து சொல்லுவாங்க சஞ்சு வந்து 54 பால்ஸ்ல 100 அடிச்சாரு. நீங்க வாஷிங்டன் பேர் என்ன சாய் வந்து எக்ஸ்ட்ரா 4 பால் தானே எடுத்திருக்கிறாரு. இதுல ஏன் நம்ம கோச்சுக்கிறோம்? இங்க சஞ்சுவையும் சாயையும் நம்ம வந்து கம்பேர் பண்றது கரெக்ட் ஆகாது. யூ டோன்ட் கம்பேர் ஆப்பிள் அண்ட் ஆப்பிள் டுகெதர். ஈவன் தோ த பால் செகண்ட் ஆர் சிமிலர். சஞ்சு 54 பால்ஸ் எடுத்தாலும் எதிர்த்தாப்புல வந்தவங்க அடிச்சவங்களோட ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்க. எழுத்தாப்புல வந்து ஸ்ட்ரைக் ரேட் எல்லாமே 170+, 180+. இங்க சுப்மன் கில் 24 பாலுக்கு 32. ஸோ இவர் பாத்தீங்கன்னா வந்து 2 4 ஒரு 6 அடிச்சிருக்கிறாரு. ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 133. அகைன் இட்ஸ் அ கிரேட் ஸ்ட்ரைக் ரேட். நீங்க வந்து 2008 ஆடி இருந்தா 2026 கிடையாது. பட்லர் தயவு செஞ்சு நீங்க வந்து நீட்டா ஆடி இருந்தார் மனுஷன். 16 பால் 25. கொஞ்சம் அந்த ஷேடை காமிச்சு போனார். அப்பப்போ வந்து அந்த ஒரு இந்த துர்கா சந்திரமுகியா மாறுவா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு காமிச்சு டக்குன்னு போயிருக்கிறாரு. எப்போ சந்திரமுகியா மாறுவாரு, எப்போ துர்காவா மாறுவாரு அவருக்கே தெரியாது. ஒரு 156 ஸ்ட்ரைக் ரேட். இப்ப இவங்க 3 பேர் மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 108 பால், 98 பால் ஆடி இருக்காங்க. 98 பாலுங்கிறது 16 காட் டேம் ஓவர்ஸ். 16 ஓவர்ஸ்க்கு நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்கன்னா 159. கியூட்டா வந்து 10 ரன்னுக்கு வந்து 1 ரன் கம்மியா இருக்கீங்க, விச் இஸ் வெரி வெரி லோ when you are batting in a pitch like சின்னசுவாமி வேற ஒருத்தர் ஆங்கர் அடிச்சுட்டு இருக்கணும். தென் வாஷிங்டன் சுந்தர் இந்த பேரடாக்ஸ், இந்த பேரடாக்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இந்த விஷயம் புரியல, இதுல வந்து பேரடாக்ஸ்ன்னுவாங்க. வாஷி பேரடாக்ஸ் நம்ம சொல்ல நினைக்கிறேன். அவர் ரோல் என்ன, அவர் எங்க ஆடணும், என்ன கிளாரிட்டி, ஸ்கோரை வந்து ஆம்பிளிஃபை பண்ண வராரா இல்ல வந்து கார்னேஜை தடுக்க வராரா, எப்படி வராரு, எதுக்கு வராரு, ஏன் வராரு, அவர் வரணுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி எனக்கு இருக்கு. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஜேசன் ஹோல்டர் கடைசியில வந்து இந்த ரன் அடிச்சாரு. இந்த மாதிரி பிச்சில் நீங்க வந்து ஒரு பாட்டா பிச்சில் நீங்க கிளென் பிலிப்ஸை விட்டுட்டு வாஷிங்டன் மேல அமைச்சிங்க. நீங்க வந்து தெவாட்டியா, ஸ்கேம்ருக் கான், மானவ சுத்தர் எல்லாம் நீங்க வச்சிருந்தீங்க. ஆனா நீங்க அங்க மேல ஆம்பிளிஃபை பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஜேசன் ஹோல்டர் இன்னும் வாஷி ஃபேஸ் பண்ண அந்த பாலி கொஞ்சம் அவர் ஃபேஸ் பண்ணியிருந்தா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 10-20 கரெக்டா வந்துருக்கணும். ஏன்னா அவர் தான் ஒருத்தர் தான் வந்து கடைசியில வந்து டேக் ஆன் பண்ணி அடிச்சாரு. நீங்க மாத்தி சொல்லிட்டீங்களா? பிலிப்ஸ் நீங்க இல்ல நான் கேக்குறது ஜேசன் ஹோல்டர் மேல வந்திருக்கணும், கூட வந்து அந்த ஸ்ட்ரைக் அடிக்கிறதுக்கு பிலிப்ஸ் மாதிரி ஒரு ஆள் இருந்திருக்கணும். இங்க நீங்க 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 வந்து வாஷிங்டன் சுந்தர் அடி பொறுமையா நின்று அடிப்பார், நிதானம் அடிப்பார். வாஷிங்டன் சுந்தர் வந்து ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் கிடையாது. வாஷிங்டன் ரூதர்ஃபோர்ட் வந்து டேக் ஆன் பண்ணி ஃப்ரம் பால் 1 அடிச்சு பொழக்கிற ஆள் கிடையாது. ஸோ இஸ் வாஷிங்டன் இல் டேக் இட்ஸ் டைம். இப்போ அந்த 10 பால் 23 ரன் அடிச்சிருக்காரு ஜேசன். இவர் 12 பால்ல 19. இமேஜின் அந்த 12 பால்ல ஒரு 6 பால் ஜேசனோட ஃபேஸ் பண்ணியிருந்தா அவரோட அந்த ஸ்ட்ரைக் ரேட் நம்ம பார்க்கும்போது 230 ஸ்ட்ரைக் ரேட் பார்க்கும்போது ஸ்கோர் இன்னும் வந்து ஒரு 2 6ஓ 3 6ஓ வந்திருக்கும். இப்போ ஜெனரலா என்னோட பாயிண்ட் என்னன்னா, இப்போ நீங்க பிலிப்ஸ் ஆடணும்னா அதான் 4 ஓவர்சீஸ் தான் ஆட முடியுங்கிறதுனால பிலிப்ஸ் டசன்ட் ஹேவ் அ பிளேஸ். இப்போ நீ பிலிப்ஸ் ஆடணும்னா யூ ஹேவ் டு டிராப் ரபாடா. சோ அது ஓகே. நீங்க 11 வந்து ஹோல்டர் எடுத்துட்டு போயிட்டீங்க, அது ஃபைன். பட் மை கொஸ்டின் இஸ் என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் பேட்டர்ஸ் உள்ள வரப்போ 12 ஓவர்ல 130 கிட்ட இருந்தாங்க ப்ரோ. 12 பாயிண்ட் சம்திங்ல அரௌண்ட் 130 இருந்தாங்க. நான் என்ன கேக்குறேன், 9 விக்கெட் கையில இருக்கிறப்போ அல்ட்ரா அக்ரெசிவா போய் தான் ஆகணும். எல்லாருமே கண்டிப்பா நேத்து சிஎஸ்கே அந்த அப்புறம் தான் பண்ணாங்க. நேத்து சிஎஸ்கே மும்பை டெசிமேட் பண்ணீங்கன்னா மென்டலி தே அவுட் பிளேட் மும்பை வித் அப்ரோச் தே டுக். வர்றவன் எல்லாருமே அடிச்சான். கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி ஆனது துபேவும் கார்த்திக் சர்மா மட்டும் தான் தவிர வர்றவங்க எல்லாருமே தே டுக் ஆன் அந்த டேக் அ புல் பை இட்ஸ் ஹார்னுங்கிற மாதிரி. சர்ஃப்ராஸ் வராரு, மொத பால் 4, அடுத்து 2 அக்ரெசிவ் ஷாட் வராரு, அவுட் ஆறாரு. பிரவிஸ் வராரு, ஒரு ஓவர் பொழக்கிறாரு, அவுட் ஆறாரு.
யூ நீட் டு ஷோ த இன்டென்ட். அந்த இன்டென்ட் இல்லைன்னா நீ வந்து இந்த கிளாசிக்கல் அப்ரோச் 200லாம் நீங்க வந்து எப்போ நீங்க வந்து 2005 வேணா ஒரு வின்னிங் ஸ்கோர் இருந்திருக்கலாம். நம்ம ஒரு அட்லீஸ்ட் 10 வருஷம் தாண்டி வந்திருக்கோம். கேம் ஹஸ் இவால்வ். ஒரு இம்பாக்ட் சப்லாம் இருக்காங்க. நீங்க வந்து வரது வரணும் அடிச்சிருக்க வேண்டியதானே. ஏன்னா ஒரு 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 எஸ்டாப்ளிஷ் பேட்டர் ஹோல்ல இருக்கிறாரு, அடிக்க வேண்டியதானே. ஏன் யாருமே இன்டென்ட் காட்டல, ஏன் யாருமே சொல்லன்னு தெரியல, ஏன் இவ்வளவு அவுடேட் அப்ரோச் எடுத்தாங்கன்னு தெரியல. இல்ல ஐ நம்ம வில் நேற்று பிளேம் பேசும்போது கில், பட்லர், வாஷி மூணு பேருமே நான் பிளேம் பண்ணுவேன் ப்ரோ. ரீசன் என்னன்னா அவங்க 3 பேரும் சேர்ந்து 52 பால் ஆடி 76 ரன் அடிச்சிருக்காங்க. கரெக்டா? சோ ஆமா அந்த 52 பால்ல 76க்கு பதிலா அங்கதான் ஒரு ஒரு 15-20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து பவுலிங்ல புஷ் பண்ணிருக்காங்கிறது ஐடியலா என்னோட இல்ல, ஒப்பீனியன். ஐடியலா வந்து 52 பாலுக்கு நீ வந்து 100 ரன்னாவது அடிக்கணும். உனக்கு வந்து ஸ்ட்ரைக் ரேட் படி பார்த்தா 52 பால் 52 பாலுக்கு நீ வந்து க்ளோஸ் டு 90-100 அடிச்சிருந்தா தான் யூ ஆர் இந்த கேம். யூ ஆர் இந்த கேம். இல்லைன்னா நீ வந்து கிடையாது. எனக்கு என்னவோ வந்து அவங்க அந்த போன மேட்சோட அந்த தோல்வியில வந்து ரொம்ப இன்னும் வந்து தேர் ரெவலிங் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா வந்து அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, நாட் லூஸ். ஒரு 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 சைக்கிள் ஸ்டாண்ட் மாதிரி ஒரு ஒரு தொடர்ச்சியா விக்கெட்டை விட்டுட்டு நம்ம வந்து திருப்பி வந்து ரீபில் பண்றது கஷ்டமா இருக்கும், போக கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த காஷியஸ் அப்ரோச் ஆடி இந்த ஸ்கோரை கொடுப்போம்ப்பா, இந்த ஸ்கோரை அவனுக்கு இவ்வளவு வரைக்கும் தாக்க பிடிப்போம். ஆர்சிபி முதல் மேட்ச்ல இந்த ஃபார்முக்கு வந்து எஸ்ஆர்எச் போட்டு உருட்டி எடுத்து 5 ஓவர் முடிச்சாங்க, ஆல்மோஸ்ட் சிமிலர் டார்கெட்டை. இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஓவர் போயிருக்கு, அவ்வளவுதானே தவிர மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. யாரோ ஒருத்தர் நின்று அடிச்சிடுறாங்க, யாரோ ஒருத்தர் ஹோல்ட் பண்ணிடுறாங்க, யாரோ ஒருத்தர் டேரிங் த ஆப்போசிஷன். தேவதத் படிக்கல் இஸ் டேரிங் த ஆப்போசிஷன். மும்பை கூட ரஜத் பட்டிதார் வாஸ் டேரிங் மும்பை. இந்த மாதிரி வந்து இந்த அப்ரோச் ஸ்மாஷ் அலிக் ஸ்மாஷ் மாதிரி போறியா முடிச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி போனோம். இந்த அப்ரோச் வந்து வேற எந்த டீம் எடுக்கிற மாதிரி தெரியல. ஃபுல் கூட அவங்க செஞ்சு காட்டினாங்க. இன்னைக்கு வந்து உப்பு இல்லை, உப்பு இல்லாம இன்னைக்கு கேம் வந்து இவ்வளவு மசாலாவா போச்சுன்னா வந்து ஃபுல் குரோஸ் டு சேஸ் மாஸ்டர் சொன்னோம். அதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஐபிஎல் இஸ் கேம் ஆஃப் யங்ஸ்டர்ஸ், நிறைய யங்ஸ்டர்ஸ் பண்றாங்க, ஷோ பண்றாங்க போறாங்க. பட் அந்த ஆரஞ்சு கேப்புங்கிறது யாருக்கிட்ட மாறி மாறி போயிருக்குன்னா விராட் கோலி தலையில தான் மாறி மாறி வந்து உட்காந்துட்டு இருக்குது. ஒரு கேம் விடுறாரு திருப்பி தலைய மாட்டேங்கிறார், ஒரு கேம் இல்ல தலைய அதான் மாட்டேங்கிறாரு. ஆர்சிபி பேட்டிங் பத்தி பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஆர்சிபி பவுலிங் பத்தி பேசிடுவோம். குணால் பாண்டியா 4 overs 50 போனாரு. எஸ் ஹி வாஸ் பிட் எக்ஸ்பென்சிவ் டுடே. பட் ஆனா மத்த எல்லா பவுலர்ஸுமே தே மேட் அ வெரி குட் கம்பேக். எஸ்பெஷலி அந்த 17th ஓவர், 18th ஓவர், 19th ஓவர் மூணுமே சேர்த்து அரௌண்ட் 14-15 ரன் தான் போச்சுன்னு நினைக்கிறேன். ஹெசல்வுட், எக்ஸாக்ட்லி. புவி 2 பேருமே சூப்பரா போட்டாங்க. சுயஸ் ஆல்சோ அந்த டெத்ல. சோ ஆர்சிபி பவுலர்ஸ் ஆல்வேஸ் தே ஆர் ஃபைண்டிங் அ வே டு கம் பேக். அதாவது போனா கூட ஒவ்வொருத்தவங்களும் தே ஆர் ஃபைண்டிங் அ வே டு கம் பேக். அண்ட் புவி, ஹெசல்வுட் 2 பேருமே டெத்ல நல்லா தான் போட்டிருக்காங்க சோஃபார். அண்ட் வந்து ஆப்வியஸ்லி புவனேஸ்வர் குமார் வந்து நம்ம பெருசா பேச மாட்டோம். பட் திஸ் சீசன் சோஃபார் ஹி ஹஸ் ரியலி பீன் இம்ப்ரெசிவ். நத்திங் டு இல்ல கம்ப்ளைன் சோஃபார் ரெண்டு ஆர்சிபி பவுலிங். போன சீசன் அவங்க வின்னுக்கே காரணம் வந்து புவியோட ஃபார்ம் தான் சொல்லுவேன். ஏன்னா புவி வாஸ் தட் டிகே சொல்லி ஹி வாஸ் த நெக்ஸ்ட் பெஸ்ட் பவுலர் இன் இந்தியா ஆஃப்டர் ஜஸ்பிரீத் பும்ரா. ஸ்விங் பிக் பண்ணது கஷ்டம், இன்னுமே வந்து ஹேஸ் அட் த வேர்ல்டு வார் ஹாஸ் ஸ்டில் ஹேஸ் இட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் அந்த அழகா அந்த கண்ட்ரோலை வந்து வச்சுட்டு இருக்கிறது. ஜார்ஜ் த பாஸ் சொல்லவே வேணாம். அவர் வந்து 40 ரன் கொடுத்த மாதிரி தெரிஞ்சாலும் வந்து எங்க கொடுக்கணுமோ எங்க நறுக்கணுமோங்கிறது ஒரு டீமே வந்து 10 ரன் கொடுத்த இடத்துல அவர் 10 ரன் கொடுத்த ஒரு பெரிய விஷயமா தப்பாவே தெரியல. இதே ரொமாரியோ ஹேட் அ பேட் ஓவர். ராஷிக் சலாம் வந்து ராஷிக் தர் வந்து இது மறுபடியும் ஏதோ இன்ஜுரி அந்த மாதிரி கன்சர்ன் சொல்லிட்டு போயிட்டு வந்தாங்க. இருந்தாலும் ஹி போல்ட் அப் 3 ஓவர் அப் ஃப்ரண்ட் நீட்டா வந்து போட்டு வச்சிருந்தாரு. சுயாஷ் ஒரு கண்ட்ரோல்டு ஓவர் இந்த மாதிரி தான் பண்ணிருந்தாங்க. இப்போ ரொமாரியோ ஷெப்பர்டும் வந்து பால் மட்டும் நல்லா கொஞ்சம் பிடிச்சி போட ஆரம்பிச்சா அவங்களுக்கு இன்னொரு பிளஸா தான் இருக்கும். அண்ட் இந்த லைனப்ல அவங்க ஏதாவது என்ன பண்ணணும், எப்படியாவது ட்ரை பண்ணி வெங்கே உள்ள கொண்டு வர பார்த்தாங்கன்னா தே ஹேவ் லைக் பிளென்டி ஆப்ஷன். இப்போ வந்து அவங்களுக்கு டாப்ல வந்து உப்பு இல்லை, எல்லாம் நீங்க பெத்தல் வச்சாண்டாங்க. பெத்தல் கேன் ஆல்சோ போல். ஜேக்கப் பெத்தல் இல்ல கேன் ஆல்சோ சால்ட் பத்தி போல். பேசுறப்போ சால்ட் ஃபீல்டிங்லேயே 20 ரன் சேர்த்து புடிச்சு கொடுத்துருவாரு. புடிச்சிருவாரு. ஆல்ரெடி +20. ஆள் வச்சிருப்பாரு. ஸோ நீங்க வந்து ஜேக்கப் பெத்தலை வச்சு ஆடுறீங்க. ஓகே, எனக்கு பெத்தலே வேணாம், நான் ஆல் இந்தியன் லைன் அப்ல போறேன்னு சொல்லி வெங்கியரை விட்டா கூட ஈவன் வெங்கியர் கேன் டூ வேர்ல்ட் ஆஃப் ஒண்டர். பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி புடிச்சு புடிச்சு போடுறதுல அவரும் நல்லா போடுறது. இந்த பாலை வந்து மிலிட்ரி மீடியம் போடல போடுறது. ஸோ இந்த டீமை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி. என்னோட 11-12 நான் யாரை ஃபிட் பண்ணுவேன், யாரை நான் உட்கார வைப்பேன், அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து ஆர்சிபியோட ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டியை தான் பார்க்கவே தவிர எதுவுமே இல்லை. ஜிடி ஆஸ் யூஸ்வல் அந்த 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 நீ பர்முடா ட்ரையாங்கல் சொன்னீங்கல்ல, அந்த ஒரு ஸ்கேமர் ட்ரையாங்கல் மாதிரி ஒன்று இருக்கு. அந்த தெவாட்டியா பேர் தான் ஷாருக் கான், ரஷீத் கான், இவங்களை தான் நீ வந்து ஃபினிஷர் ட்ரையாங்கல் நம்பி போனீங்கன்னா அந்த ஃபினிஷர் ட்ரையாங்கல ஃபினிஷ் ஆக போகிறது உன் டீம் தான், வேற யாருமே கிடையாது. அந்த மாதிரி தான் ஆடிட்டு இல்ல இருக்கிறாங்க இவங்க. வாஷியோட ரோலே தெரியல ப்ரோ. கிளாரிட்டியே இல்ல. ஆடிக்காரு பவுலிங்கும் இல்ல, எக்ஸாக்ட்லி. பேட்டிங்கும் என்னன்னே தெரியல. ஆட் சரி, ஆட் அப்படியே வாஷி ஆர்சிபி ஆல்சோ. பேட்டிங் பத்தி பேசுறப்போ உண்மையாவே வாட் வாஸ் தட் ஷாட் ஃப்ரம் விராட் கோலி ப்ரோ. ரபாடாவை தூக்கி மிட் விக்கெட் மேல ஒரு 6 அடிச்சாரு. அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருந்துச்சு. அதே மாதிரி ஹோல்டர் தூக்கி லாங் ஆஃப் லோன் அடிச்சாரு ப்ரோ. அதே மாதிரி லைக் இட் வாஸ் சோ டிலைட்ஃபுல். அப்படியே பார்க்க வந்து அவ்வளவு அழகா இருந்துச்சு. மறுபடியும் சொன்ன மாதிரி
பேக் டு ஆரஞ்ச் கேப் ஈவன் இன் இஸ் பேக் எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர். ஆப்வியஸ்லி கிங் இஸ் கிங் எனி டே. இது முத்துப்பாண்டி கோட்டடின்னு அதுக்கு தான் சொன்னேன். பெங்களூர்ல வந்து ஹி இல்ல ஷோயிங். நான் நீ வந்து இன்னொரு விஷயம் பார்த்துட்ட. வாஷியோட ரோல் என்ன, வாஷியோட ரோல்னு கேட்டியே. மேட்சை விட்டது வாஷியோட ரோல் தான். கைக்கு அந்த கேட்சை விட்டாப்ல. when you can't drop that was a lollipop. ஏன்னா வந்து ஐ திங்க் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது சிராஜ் கிட்ட கேட்டுதாங்க நினைக்கிறேன், இந்த மேட்ச் நீங்க ஜெயிக்கணும்னா யாரோட விக்கெட் நீங்க வந்து எடுக்கணும், ஹூ வாஸ் த விக்கெட், யார் விக்கெட், சூப்பரா சொன்னான். விராட் பையா அப்படின்னாரு. சொல்லி வச்ச மாதிரி எங்க சான்ஸ் வந்துச்சு. இட் வாஸ் அ டாலி. இட் வாஸ் அ டாலி. அவங்க அவங்க ஸ்லாங்ல சொன்ன டாலி. யூ டிராப் த மேட்ச், யூ டிராப் த கேட்ச், யூ டிராப் த மேட்ச்ங்கிற மாதிரி கேட்சை விட்டா மேட்சை மொத்தம் விட்டார். அதாவது அந்த ஜோக் ஒன்று இருக்குல்ல, வடிவேலு ஜோக்கு, உன்னை டீம்ல வச்சதுக்கு ஒன்னால என்ன ஒன்னால என்ன பண்ண செய்ய முடியுமோ பண்ணி வச்சுட்டு போயிடுற. போலிங்கும் ப்ரோ. போடல, பட் ஆனா பேட்டிங் வாட் அடிக்கல, இதுவும் பண்ணலங்கிற மாதிரி போயாச்சு. ப்ரோ, பட் ஆனா வாட் அ ரிடம்ஷன் ஃப்ரம் தேவ்தூத் படிக்கல. ராஜஸ்தான் ராயல்ஸ்ல அவர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தப்போ எவ்வளவு ட்ரால்ஸ் இருந்துச்சு. ஏன் நம்மளுமே ஐ மீன் ஜென்ரலா பீப்புள் எல்லாருமே வந்து வி ஆர் ஸ்டாம்பிங் ஹிம். பட் ஆனா ஆர்சிபிக்கு வந்தாலே ஒரு டிஃபரெண்ட் பீஸ் மாதிரி தான் ஆடி இருக்காரு. அண்ட் ஹஸ் ஒன் கேம்ஸ் ஃபார் தெம்ல. சி தேவதத் படிக்கல், நீ வந்து ஆர்சிபி வந்தா சொல்ற, இந்த ஆர்சிபி தான் அவங்க ஃபைன் பண்ணது 2020 அந்த சீசன். அவங்கள ஒரு மீட்டியாரிக் ரைஸா அவங்க பிளே ஆஃப் பண்ண மிகப்பெரிய காரணம் தேவதத் படிக்கலோட ஃபார்ம் தான். அங்க வந்து கிட்டத்தட்ட ஹி வாஸ் லிட்ரலி டேரிங் அபார்ட். அந்த பவர் பிளே போலிங், பவர் பிளேல வந்து சூப்பரா ஒரு நாக் ஆடி அந்த ஒரு இம்பாக்டை கொடுத்து ஆர்சிபியை அன்னைக்கு அப்படி கொண்டு வரும்போது, ஏன்னா நம்ம எல்லாமே சொல்லுவோம் டேலண்ட் ஃபைண்டிங்னா வந்து சென்னையில இருந்து டேலண்ட், மும்பைல இருந்து டேலண்ட், இந்த மாதிரி வந்து கல்கட்டா இருந்து டேலண்ட் நிறைய சொல்லிட்டு இருக்கும்போது ஆர்சிபி ஹஸ் அன்அர்த் இன் இஸ் ஓன், அவங்களுடைய ஓன் இது டேலண்ட் மாதிரி கொண்டு வந்தாரு. செம மீட்டியாரிக் ரைஸ். சீக்கிரமா அவரை வந்து இந்தியா கால கூட வருவோம், இந்தியாவில 3 ஃபார்மேட் ஆடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி திங்ஸ் வென்ட் த அதர் வே அரவுண்ட். டொமஸ்டிக்ல தீவிரமா ஒர்க் பண்ணி திருப்பி காட இந்தியா காலம் போன பிசிஜி பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபில வந்து ஆடினாரு. தட்ஸ் நாட் இன்னும் ஒரு பெரிய அந்த மார்க் இருக்குல்ல, எப்படி வந்து கேஎல் ராகுலுக்கு வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸ் வந்து ஒரு பெரிய மார்க் இல்லாம அமைஞ்சு, then he made a mark and then he showed what he has capable of மாதிரி. He still has class, he still has age by his side and he still has the game. செமையா டேக் ஆன் பண்றதுல ஆச்சரியமா டேக் ஆன். 200 செகண்ட்ல அசால்ட் அடிச்சுட்டு போறாரு. அதுவும் கடாமுடா ஷாட்லாம் கிடையாது, எல்லாமே கிளாசி ஷாட்ஸ், கிளீன் ஷாட்ஸ், மிஸ் இட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆர்சிபியோட அட்வான்டேஜ், தே ஹேவ் 2 பெஸ்ட் பிளேயர்ஸ், டிடிபி அண்ட் ஆர்பி. எந்த ஸ்பின்னரை எப்படி போட்டுங்கிறது மிகப்பெரிய கன்ஃபியூஷனா இருக்கும். இஃப் தீஸ் டூ கெட்டிங் டு இந்தியன் டீம்னா மிடில் ஓவர்ஸ்ல நம்ம ஓடிஐ செட்டப்ல உள்ள வந்த அந்த மிடில் ஓவர்ஸ் எப்படி வந்து ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ணுவாங்க பார்த்து அது யோசிச்சாலே பயமா இருக்கு. T20 விடுங்க, T20ல உள்ள ஸ்மாஷ் தான். மிடில் ஓவர்ஸ் எந்த கிரவுண்ட்ல ஸ்பின்னர்ஸை வந்து ஈஸியா டேக் ஆன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு டேலண்ட் ஐ ரியலி வாண்ட் தெம் டு பிளே டெபியூ ஃபார் ஆல் 3 ஃபார்மேட்ஸ் இந்த ரெண்டு பேரும். ஓகே, சோ அப்படியே ஜிடி பவுலிங் பத்தி பேசுறப்போ பிரசித் கிருஷ்ணா 2 ஓவர் 31 போட்டு நொறுக்கிட்டாங்க. ரஷீத் கான் 4 ஓவர் 49. என்னதான் 2 விக்கெட் எடுத்திருந்தாலும் ஹி வென்ட் ஃபார் ரன்ஸ். ரபாடா 4 ஓவர் 45. சோ வாட் வென்ட் ராங் ஃபார் ஜிடி பவுலிங் டுடே? மானவ் சுத்ரா வந்து முன்னாடி கொண்டு வந்திருக்கணுமா? ஏன்னா அசோக் பதிலா அவர் ஆடுறாரு. சோ எங்க வந்து அவர் கொண்டு வந்திருக்கலாம்? வாட் வென்ட் ராங் வித் சுப்மன் கில்ஸ் கேப்டன்சி? பவுலிங் சரியில்லையா? பிளான் சரியில்லையா? லெங்த் எப்படி போட்டாங்க? ப்ளீஸ் டெல் மீ. See, the moment when you are like அந்த ஒரு 20 ரன்ஸ், ஒரு 20-30 ரன்ஸ் கம்மியா நீ வந்து எடுத்து உள்ள வந்த போது that shows that அதே வந்து bowler will let off it because you need to have something on the target to make your bowlers to try and experiment and go hard. Even if one had a bad day, other can வந்து பிலீவ் பண்ண இல்ல டார்கெட் இன்னும் எங்கேயோ இருக்கு, டார்கெட் இன்னும் எங்கேயோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி புஷ் இருக்கணும். பட் when you are literally 20 to 30 ரன் ஷாட் பிளாட்டா தெரியுது. உனக்கு வந்து ஒரு 207 ஃபார் 3ங்கிறது இதுல ஒண்ணு இதுல பெருமைப்படுறதே கிடையாது. இதை 207 ஃபார் கூட நீ 5 ஓவர் மார்க்ல வந்திருக்கணும். நீ வந்து கடைசி 3 ஓவர்ல மேக்ஸிமைஸ் டு த ஃபுல்லஸ்ட். இப்போ இதே ஆர்சிபி பேட்டிங் பண்ணி தான் மாதிரி. ஸோ பேட்டர்ஸ் அந்த கொடுக்காது, போலரோட மைண்ட்ல எங்கேயோ வந்து அந்த ஒரு அந்த ஒரு அந்த மணி பால் மாதிரி ஒரு மைண்ட்ல விளையாடிச்சான்னு தெரியல. சிராஜ் வாஸ் ஸ்பாட் ஆன். அந்த சான்ஸ் கிரியேட் பண்றதுல போறதுல எல்லாமே நீட்டா வந்து போயிட்டு வந்தார். பட் அவருக்கு இங்க வந்து உள்ள பிரசித் கிருஷ்ணாக்கு இதான் ஒரு ஹோம் கிரவுண்டு. அவர் வந்து வாழையடி வாழையா வந்து அவர் பேர் என்ன பல வருஷமா வந்து ஆடின கிரவுண்டு. அந்த கிரவுண்ட்ல எதுக்கு இந்த மாதிரி போலிங் லைன்ல லென்த் போட்டாலும் தெரியல. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இந்த கண்டிஷன் எப்படி ஆகும், எந்த வாரத்துல பால் வந்து ரிவர்ஸ் ஸ்விங் ஆகும் போகும்னு தெரியணும். அதையும் பண்ண முட்டாருன்னு தெரியல. தென் வந்து உங்களுக்கு வந்து அசோக் சர்மா இந்த போன மேட்ச் வந்து அவர் கொஞ்சம் ஹேட் அ பேட் அவுட்டிங். அதனால அவர் உள்ள உட்கார வச்சுட்டு மானவ சுத்தர் நீங்க கொடுக்குறீங்க, ரைட் குட். பட் when you bring up someone கொஞ்சம் ஏர்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கலாம்ல உங்களுக்கு. டு 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 பிகாஸ் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ அனலிஸ்ட்லாம் பார்க்கும்போது அசோக் சர்மானா இந்த மாதிரி செட்டப், ரபாடா இந்த மாதிரி பேட் செட்டப்னு சொல்லிட்டு தே வுட் ப்ரிப்பேர் அண்ட் தே வுட் சைமுலேட் அண்ட் தே வில் கம் வித் ப்ராப்பர் ப்ராக்டிஸ் அண்ட் ட்ரைனிங் ஆன் தட். பட் மானவ சுத்தர் அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. ஸோ தென் தேர் யூ ஹேவ் தட் அந்த ஒரு Yeah, bro, but இரும்பு சர்ப்ரைஸ் இருக்குல்ல.
பட் டு கவுண்டர் யுவர் பாயிண்ட் ஆன் த ப்ரீவியஸ் திங், எனக்கு என்னன்னா இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ பேட்டர்ஸ் வந்து 20 ரன்ஸ் 30 ரன்ஸ் ஷாட் அதெல்லாம் ஓகே. பட் நீ பவுலரா உங்களோட ஜாப் என்ன தம்பி? பேட்டிங்ல நடந்தது நடந்துருச்சு. நான் பவுலர், என்னோட வேலை என்ன? டார்கெட்டை டிஃபெண்ட் பண்றது. அதுக்கு என்னால என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ அதை நான் கொடுக்கணும். அதான் என்னோட மைண்ட் செட்டா இருக்கணும். அதை விட்டு நான் பேட்டிங் ஆல்ரெடி வந்து போயிருச்சு அப்படின்னு அதை யோசிச்சுட்டே நான் பவுலிங் போட்டா தட் இஸ் நாட் த குட் மைண்ட் செட் டு கோ ஃபார்வர்ட். அப்படி யோசிக்க கூடாதுல்ல. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. இப்போ அதுதான் அது வந்து இந்த டாக்கை யார் பேசணும்? இந்த டாக்கை வந்து ஒரு கேப்டன் பேசணும். கேப்டன் வந்து முதல் ஓவர்ல அந்த கேட்ச் விட்ட போதே வந்து ஷோல்டர் டிராப் பண்ணா அப்புறம் என்ன ஆகும்? சி, ஐதர் யூ அக்செப்ட் டிஃபீட் ஃபர்ஸ்ட், இல்லைன்னா யூ ஃபைட் டில் யூ த லாஸ்ட் பிளட். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, தே அக்செப்ட் டிஃபீட் அட் ஆன் த ஃபேஸ் வேல்யூ அண்ட் தே டோன்ட் ஃபைட் அபவுட் இட். தட் மேக்ஸ் டீம்ஸ் லைக் இந்த ஒரு சாம்பியன் டீமுக்கும் இல்ல வந்து சீசனுக்கு வெறும் தேவையான ஆடுற டீமுக்கும் டிஃபரன்ஸ். ஃபைட்லயோ லாஸ்ட் பிரச்சனை ஆர்சிபி யோசிச்சுப்பாரு, விக்கெட் எல்லாம் போகுது, ஜிதேஷ் சர்மா ஃபார்ம்ல இல்ல, ரஜத் அவுட் ஆயிட்டாரு, விராட் கோலி அந்த ஒரு முக்கியமான டைம்ல அவுட் ஆறாரு, பெத்தலோட ஸ்ட்ரைக் இல்ல. ஸ்டில் யூ ஹேட் குருணால் பாண்டியா ஸ்டாண்டிங் அப் டு தி அகேஷன் அண்ட் டிம் டேவிட் டு ரைஸ் அப். இன்னும் தே ஹேட் அ பேட்டர் இன்சைட் who is like ரொமானியோ ஷெப்பர்ட் உள்ள வச்சுட்டு போயிட்டு வந்திருந்தாங்க. How did they have it? They had the belief that okay, அடிக்கிறோம் இவங்களை வந்து விடக்கூடாது, நெட்லாண்ட் ரேட்டோட நம்ம ஜெயிக்கிறோம்னு சொல்லி ஆடி இருந்தாங்க. சும்மா டுக்கு டுக்கு நாடி கடைசி ஓவர்ல பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போவே இல்லை. கையில இருக்கும் போதே அடிக்கிற மாதிரி போயிட்டு வந்தாங்க. அந்த மைண்ட் செட் தானே உனக்கு தேவை. தட் அவங்க வந்து அந்த அக்ரெசிவ் சாம்பியன்ஸ் சொல்றாங்களே, அக்ரெசிவ்னஸ் ஷுட் கம் இன் த வே யூ அப்ரோச் த கேம். இட்ஸ் நாட் லைக் கத்துறது ஸ்லெச் பண்றது போறது அக்ரெசிவ் கிடையாது. டார்கெட்டா டெசிமேட் பண்ணு. ரபாடா ரபாடா ரபாடான்னு போன மேட்ச் ரபாடா நம்ம அவ்வளவு சூப்பரா பேசுறோம். ஐயோ ரபாடா வித்தையை காமிச்சாரு, பயங்கரமா கொண்டு வந்தாரு, உள்ள கொண்டு வந்து வெளில கொண்டு வந்தாரு. இன்னைக்கு தூக்கி கடைசி கிரவுண்ட் சுத்தி காமிச்சிட்டாங்களே, தம்பி பாத்துக்கோ இதான் பிங்க் லைன். என்னதான் கடைசியில ஒரு சின்ன புல் பேக் பண்ணி விக்கெட் எடுத்தாலும் இட் வாஸ் நாட் இனஃப். சோ டார்கெட் வந்து எக்ஸாக்ட்லி கம்மி தான். பட் எக்ஸாக்ட்லி. யா சோ அப்படியே நம்ம ப்ரெடிக்ஷன் செக்மெண்ட் போயிருவோம் ஷாம்ப்ரோ. 3 பேருமே நீங்க நான் ஸ்ரீதர் சார் 3 பேருமே ஆர்சிபி தான் சொன்னோம். சோ ஆப்வியஸ்லி 3 பேருக்குமே பாயிண்ட்ஸ். அப்படியே வில் கோ டு டுமாரோஸ் ப்ரிவ்யூ. நாளைக்கு டபுள் ஹெட்டர், ஆப்வியஸ்லி வீக்கெண்ட், பஞ்சாப் வெர்சஸ் டெல்லி, 2 குட் டீம்ஸ். ஆப்வியஸ்லி நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே டிஸ்ப்ளே பண்ணிடலாம். ஓகே, ஸோ சொல்லுங்க ஷாம்ப்ரோ, பஞ்சாப் வெர்சஸ் டெல்லி ஈவினிங் கேம் ஆடுறாங்க. எனி சான்ஸ் ஃபார் டெல்லி டு டிஃபீட் பஞ்சாப் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் திஸ் டோர்னமெண்ட்? இது வரைக்கும் தோக்கவே இல்லை பஞ்சாப். ஸோ கேன் டெல்லி டூ இட்? எனி வாய்ப்பு இருக்கா? சி, நமக்கு வந்து அந்த லா ஆஃப் ஆவரேஜஸ் சொல்லுவாங்க. லா ஆஃப் ஆவரேஜஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த லா ஆஃப் ஆவரேஜஸ் படி பார்த்தா வந்து பஞ்சாப் நாளைக்கு தோக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா பீக் டூ ஏர்லினா உனக்கு வந்து இட்ஸ் ஆல்சோ காஸ் தட் உனக்கு வந்து பேர் என்ன என்த் மொமெண்ட்ல வந்து தே மைட் ஃபால்டர். நம்ம நல்ல எக்ஸாம்பிள் இந்தியாவோட 2023 வேர்ல்ட் கப். நல்ல மொமெண்டம் வச்சு ஒன் பேக் கேம் மிடில் இருந்தா தே குட் ஹவ் டன் த கோர்ஸ் கரெக்ஷன் பார்ட் அண்ட் தே வுட் ஹவ் ஈவன் ஒன் த கப். ஸோ 2026 T20 வேர்ல்ட் கப் அதான் நடந்துச்சு. ஒன் பேட் மேட்ச், டக்குன்னு கோர்ஸ் கரெக்ஷன், தே மேட் த சேஞ்ச் அண்ட் த ஃபார்ச்சூன் மேட் த ஃபேவர்ஸ். ஸோ இட்ஸ் நாட் லைக் T20ல அதுவும் ஒரு இந்த மாதிரி வந்து 14 கேம் 2 மாசம் இருக்கிற இந்த ஒரு டோர்னமெண்ட்ல வந்து முதல்ல நீ வந்து ஃபார்ம்ல இருந்து மேல இருக்கிறது நல்லது கிடையாது. ஒரு ஃபெயிலியர் ஆகி கொஞ்சம் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணலாம்னு சொல்றது லா ஆஃப் ஆவரேஜ் படி சொல்லலாம். பட் திஸ் டீம் ஹேஸ் இட் லா ஆஃப் ஆவரேஜ் ஃபேக்டரான்னு கேட்டா அதெல்லாம் ஒரு பேச்சே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. Pointing, going back to his own ground where he trained all these young calls while they were, Cubs. in a newbies in Indian cricket circuit. So அந்த கிரவுண்ட போறாரு. ஹேமங் பதானியை விட டெல்லி கிரவுண்ட பத்தி நல்லா தெரிஞ்சவர் விக்கி பாயிண்டிங். ஏன்னா இல்ல ஒரு he had முக்கியமான his விஷயம் என்னன்னா son. ஷாம்ப்ரோ, நாளைக்கு வந்து டெஃபினட்டா 2 டீமோட மிடில் ஆர்டருமே வந்து லுக்ஸ் வெரி ஸ்ட்ராங். அன்லைக் ஒரு எல்எஸ்டியோ ஜிடிஓ இல்லாத மாதிரி பேட்டில் ஆஃப் 2 மிடில் ஆர்டர் ஜெயின்ஸ்ங்கிற மாதிரி 2 டீமோட மிடில் ஆர்டருமே நல்லா பேக்டா இருக்கு. டாப் 3மே வந்து பஞ்சாப் வந்து தே ஆர் ஆன் a குட் ஃபார்ம். தேர் பேட்டிங் வந்து punching above their weight. They're punching above their weight. உனக்கு வந்து கேஎல் ராகுல், பத்தும் நிசாங்கா, அப்புறம் நீ வந்து பேர் என்ன ஓகே நிதிஷ் ராணாவோ இல்ல நீ வந்து பேர் என்ன சமீர் ரிஸ்வி கொண்டு வந்தா கூட யூ ஹேட் 2 இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸ் இன் த நேம் ஆஃப் கேஎல் ராகுல் அண்ட் பத்தும் நிசாங்கா. ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல அவங்க டீம் ஆடுற பத்தும் நிசாங்கா 3 ஃபார்மேட் ஆடுறாரு, கேஎல் ராகுல் ஆடுறாரு. ஸோ இங்க வந்து அந்த பேர் இருக்கு. பட் இங்க யோசிச்சு பாரு, சிம்ரன் சிங் அன்கேப்ட், பிரியான்சாரியா அன்கேப்ட், கூப்பர் கான்லி மட்டும்தான் வந்து ஆஸ்திரேலியா. கூப்பர் கான்லி அதுவும் வந்து தி ஓஜி ஆஸ்திரேலியால ரெகுலர் ஸ்டார்டிங் லெவனா கிடையாது. இப்ப இருக்க டீம் ஸ்டார்டிங் லெவன் இந்த மேக்ஸ்வெல்ஸ், வார்னர், இவங்க ஸ்மித் இருக்கும் போது ஆடினா கிடையாது. ஸோ 3 அன்கேப்டு. அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் ஒருத்தர் தான் கேப்ட் ஆறாரு அங்க. அதுக்கப்புறம் வர வந்து உனக்கு வந்து மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், தென் வந்து மார்க்கோ யான்சன், அவங்க டீம் பழம்பெரும் ஆளு. ஆனா அங்க வர சஷாங்க் அன்கேப்ட், அங்க வர நேஹல் வதேரா அன்கேப்ட்.
ஸோ இங்க 3 பேர் தான் நீ எக்ஸ்பீரியன்ஸ், மத்த எல்லாம் சின்ன பசங்க. இங்க நீ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் லைனா போய் வச்சிருக்க. என்ன ஸ்டப்ஸ் ஒரு ப்ராடிஜி, தென் வந்து மில்லர் ஒரு ப்ராடிஜியல் பிளேயரு, அஷ்டோஷ் சர்மா, அஷ்டோஷ் நீ வந்து சொல்லலாம் அப்ப பட் அப்கமிங் பிகாஸ் நீ பேட்டிங் சொன்னா ஓகே ஷாம்ப்ரோ, பட் அக்செப்டபிலிட்டி. இன் டர்ம்ஸ் ஆஃப் பவுலிங் வந்தா ஐ திங்க் எஸ் பஞ்சாப் பவுலிங் நல்லா தான் பண்ணிருக்காங்க. பட் இஃப் யூ கம்பேர் ஆன் பேப்பர் அண்ட் யூ ஹேவ் டு சே ஒன்லி ஒன் டீம்னா ஐ திங்க் டெல்லி பவுலிங் ஆன் பேப்பர் லுக்ஸ் பெட்டர். இல்ல நட்டு, முகேஷ், இங்கிடி, குல்தீப், அக்ஷர், இங்க வந்து யான்சன், பாட்லெட், வைஷக், அர்ஷ்தீப், சஹல். ஸோ ஆன் பேப்பர் கம்பேர் பண்றப்ப இதுல பாட்லெட் வந்து நான் முதல்ல சொல்றேன், பாட்லெட் ஆடுறதுக்கு பட் அஸ்மத் ஆட்டா, உமர் பட் சாய் டு ஆடினா பி இன்னும் நல்லா இருக்கும். இல்ல ப்ரோ, பட் ஆனா அவருக்கு கிடைச்ச சான்சஸ் கொஞ்சம் நல்லா தான் ப்ரோ போட்டிருக்காரு. லெட்ஸ் நாட் பி மச் ஹார்ஷ் ஆன் ஹிம், பட் ஓரளவுக்கு நல்லா தான் போட்டிருக்காருல்ல சோ ஃபார். See, இப்ப நீ வந்து ஒன் குட் திங் வித் பஞ்சாப் இஸ் தே ஆர் அன்சேலஞ்ச். எந்த கேம்லயும் வந்து யூ கான்ட் ஈவன் புட் தம் இன் அ கார்னர். அதாவது ஒரு ஸ்பாட் ஆஃப் பாதர் இருந்தாங்கப்பா, பஞ்சாப் வந்து ஒரு ஸ்பாட் ஆஃப் பாதர் இருந்தாங்க, அங்கிருந்து மேட கமாண்ட் கூட நோ டீம் ஹேட் தட் ஃபயர் பவர் டு ஈவன் கார்னர் தம். 6 மேட்ச் ஆடிருக்காங்க. 6 மேட்ச்ல வந்து பீட்டன் பேர் என்ன 5 டைம் சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹேண்ட்ஸம்லி. பீட்டன் மும்பை ஹேண்ட்ஸம்லி. அது அவங்க அவங்க கிரவுண்ட்லயே போய் அடிச்சு காலி பண்ணி வந்திருக்காங்க. தென் ஆர்சிபி தான் இன்னும் மீட் பண்ணல நினைக்கிறேன். எட்டு ஆமா மீட் ஆமா ஆமா. ஆர்சிபி நினைக்கிறேன். ம், ம், ம். ஆர்சிபி இன்னும் மீட் பண்ணல. கேகேஆர் அடிச்சு நொறுக்கி இருக்க வேண்டியது மிஸ் ஆயிருச்சு. அங்க வந்து பேர் என்ன மழையில காப்பாத்தி விட்டுச்சு. பேர் என்ன உங்களுக்கு எஸ்ஆர்ஹெச் அடிச்சிருக்காங்க. இந்த டீம் டு பீட் ஃபார் எஸ்ஆர்ஹெச். ஐயோ டிராவிஸ் ஷேக் அதெல்லாம் சொன்னபோது நீ ஆடு அப்படின்னு ஆட விட்டு நீ என்ன ஆட்ட ஆடின, நாங்க ஆடுறோம் பார்த்து திருப்பி கவுண்டர் ஆட்ட ஆடி வந்து முடிச்சாங்க. தே ரிமைன் அன்சேலஞ்ச் which is showing that are we seeing the next era of dominance. எப்படி வந்து சென்னை மும்பை ஒரு டாமினன்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் பேஸ் ஆஃப் ஐபிஎல்ல பார்த்தோமோ, முதல் 10 வருஷம் ஐபிஎல்ல பார்த்தோமோ, அடுத்த 10 வருஷம் இவங்களோட டாமினன்ஸ் நம்ம பார்க்க போறோமோங்கிற மாதிரி இருக்கு. which is good thing for a franchise like பஞ்சாப். பட் டெல்லி என்ன பண்ணுவாங்க? டெல்லி நீங்க பழைய காலத்துல இருந்து அந்த காலத்துல நாங்க பெரிய டீம் பெரிய டீம் பெரிய சொன்னது, இப்ப இவங்க பாருங்க எப்படி வந்திருக்காங்கன்னு. தே ஷுட் சேலஞ்ச் them, put them in a spot of இல்ல bother. ஷாம் ப்ரோ, பட் ஹானஸ்ட்லி நான் வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஐ ஃபியர் 3 டீம்ஸ். பஞ்சாப் சப்போர்ட் பண்றதுனால ஐ ஃபியர் 3 டீம்ஸ் டு டிஃபீட் பஞ்சாப் திஸ் டைம். அதாவது வந்து ஹூ குட் பி பாசிபிள் த்ரெட்னு சொல்றேன். ஒன்னு மும்பை, இன்னொன்னு டெல்லி, இன்னொன்னு ஆர்சிபி. இந்த 3 டீம் தான் நான் பயந்தேன். ஏன்னா இவங்க வந்து ஆல் பேசஸ் கவர்டா கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி Exactly, எனக்கு தெரியுது. exactly, So அதுல exactly. மும்பை மிஷன் ஓவர்னு வச்சுக்கோங்க. இன்னும் டெல்லி அண்ட் ஆர்சிபி இன் மை ஒப்பீனியன் இருக்கு. ஸோ அதுல வந்து ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் டெல்லி வின்ஸ் டுமாரோங்கிறது என்னோட ஒப்பீனியன். might be if you அவங்க ஹோம் கிரவுண்ட்ல ஆடுறாங்க ஆஃப்டர்நூன் கேம். ஆல்ரெடி இந்த மாதிரி ஆஃப்டர்நூன் கேம்ல தான் மும்பையோட ஒரு 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 பால்ட்ரிஸ் நம்ம கொடுத்தானுங்க. லோ பவுன்ஸ் பிச் மைட் பி வந்து அந்த மிக்சர் சாயில் பிச் மாதிரியோ இல்ல பிளாக் சாயில் பிச் மாதிரி ஏதாவது கொடுத்து ட்ரெண்ட் பண்ணலாம். பிகாஸ் மும்பை கூட அந்த பிச் தான் கொடுத்தாங்க. பால் வாஸ் நாட் பவுன்சிங் வெல். கரெக்டா வந்து அந்த அந்த இதுக்கு ரித்தம்க்கு வந்து வர முடியல. ஏர்லியா ஷார்ட் ஆகி தான் நிறைய பேர் அவுட் ஆனாங்க. ஸோ டுமாரோ வாட் இஃப் லைக் இன்னும் இங்க வந்து ஒரு ஸ்பின்னர் தான் யாரும் உனக்கு வந்து யூ ஹேவ் சஹல். மியூசி சால் மட்டும் தான். வேற அங்க வந்து ஒரு பக்கம் ஸ்க்ரூ பண்ற அக்ஷர், இன்னொரு பக்கம் அந்த ஸ்க்ரூ பண்ண அந்த ஸ்க்ரூ எடுக்கிற குல்தீப் 2 பேர் இருக்காங்க. இஃப் தே ஸ்பின்னர்ஸ் கமிங் டு பார்ட்டி முடிஞ்சுது. ஆர்சிபியே போய் ஆர்சிபி அடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆர்சிபி கோட்டையிலே போய் முத்துப்பாண்டி கோட்டையிலே போய் ஒரு அடிச்சுட்டு வந்திருக்காங்க. சும்மா கிடையாது. ஸோ வென் So தே yeah, டூ த டிஃபெண்டிங் சாம்பியன் they can also challenge that runners up also. So ட்ரூ. let's see. ஓகே, அப்படியே ப்ரெடிக்ஷன்ஸ் பேர்லாம் ஷாம் ப்ரோ. யார் ஜெயிப்பா நாளைக்கு? Mm, it's going to be a tough match, but I would say like the momentum and the the firepower with Punjab, Sadda Punjab தான். சாதா பஞ்சாப்ல சத்தா பஞ்சாப். ஓகே, ஸோ நானும் பஞ்சாப் தான் ஆப்வியஸ்லி. ஸ்ரீதர் சார் தெரியல, அவர்கிட்ட நாளைக்கு கேட்டு நான் உங்க ஒப்பீனியன் சொல்லி நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படியே நாளைக்கு நைட் கேம் போயிருவோம். ஆர்ஆர் vs எஸ்ஆர்ஹெச். அப்படியே பாயிண்ட்ஸ் டிஸ்ப்ளே பண்றோம், மக்களே பாருங்க. ஓகே, ஸோ நாளைக்கு ஜெய்ப்பூர் ஆடுறாங்க. வாட் யூ திங்க் அபவுட் தி கேம் ஷாம் ப்ரோ? என்ன ஹைதராபாத்துக்கு பேட்டிங் வந்து பேட்டிங் பவுலிங் எல்லாமே ஹைதராபாத்னால கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு இவ்வளோ மேட்சஸ். இதே ஃபார்மை கண்டினியூ பண்ண முடியுமா ஜெய்ப்பூர்ல? எனி சான்சஸ் ஃபார் தெம்? See, ஜெய்ப்பூர் உனக்கு வந்து அந்த ஒரு சைடு கொஞ்சம் பெருசா விட்டா இருக்க ஒரு கிரவுண்ட். சைடு வந்து கொஞ்சம் இந்த சைடு வந்து இருக்க கிரவுண்ட். அண்ட் இந்த கிரவுண்ட்ல வந்து ஜடேஜா ரிட்டர்னிங் பேக் ஆஃப்டர் ஹயட்டஸ் ஒரு கிட்டத்தட்ட வந்து 18 வருஷம் கழிச்சு உள்ள போறாரு. அது ஒரு நல்ல மெமரி இருக்கும். வைபவ் சூரியவன்ஷி திருப்பி வந்து ஆட போறா, அந்த இடத்துல ஆட போறா. கொஞ்சம் இல்ல பாஸ்ட் ஃபியூ கேம்ஸா வந்து ஈஸியா வந்து தூக்கி எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வைபவ் சூரியவன்ஷி ஃபேக்டரை உடைச்சது யாருன்னா எஸ்ஆர்எஸ் தான். டப்புனு பால் வந்து பிரஃபுல் போட்டு தூக்கி தான் எடுத்தாரு. ஸோ தே ஹாவ் தட் அந்த வெஞ்சன்ஸ் டு ஃபைட் இட் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து அங்கே நம்ம பார்க்கலாம். பட் ஆனா இட்ஸ் அன் அமேசிங் கிரவுண்ட் ஃபார் வந்து உனக்கு வந்து பேர் என்ன அந்த ஈவினிங் டைம்ல சேசிங் போறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு கிரவுண்டு.
காலகாலமா சேசிங் அங்க வந்து கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப் ஆயிருக்கு. சவாய் மான்சிங் வந்து 4-6 போனாலும் அடிச்சு ஓடுறதுக்கு, தட்டி ஓடுறதுக்கு, இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் ஏன்னா சைட் பெருசுங்கெல்லாம் கொஞ்சம் சூப்பரா இருக்க ஒரு கிரவுண்டு. எனக்கு தெரிஞ்சு சன்ரைஸ் ஹைதராபாத் இது வரைக்கும் அவங்க சேசிங் பண்ணதே இல்லை. இது வரைக்கும் இங்க வந்து அவங்க பெருசா சேசிங் பண்ண பேட் ஃபர்ஸ்ட் புட் டார்கெட் டிஃபெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தே வுட் ட்ரை அண்ட் கோ ஃபார் சேசிங் ஃபார்மேட் போவாங்கன்னு தோணுது. ஆப்வியஸ்லி வந்து பேட்டி கமெண்ட்ஸ் கமிங் இன். பேட் கமெண்ட்ஸ் வந்து எந்த பிளேயரை வெளில உட்கார வைப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா மதுசங்கர் தான், டிராவிஸ் கண்டிப்பா உள்ள, தென் கிளாசன். வந்து கிளாசன் கண்டிப்பா உள்ள, ஈஷான் மலிங்கா கண்டிப்பா உள்ள. அவர் வந்து இஸ் bowling in a different rhythm altogether. ஃபோர்த் மதுசங்கர் ஓவர்சீஸ் கமின்ஸ். கமின்ஸ் இப்போ வந்து நாளைக்கு வந்து லியாம் லிவிங்ஸ்டன் அந்த அந்த பிளேயரை வந்து கண்டிப்பா யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரக்கூடாது. ஏன்னா இந்த இந்த கிரவுண்ட்ல வந்து அந்த ஒரு பேர் என்ன வித் ஸ்பின் அடிச்சா சூப்பரா வந்து டிராவல் ஆகிற ஒரு கிரவுண்ட் இது. உங்களுக்கு வந்து எடுக்கிற ஒரு சூப்பரான ஏன்னா இந்த வின் ஃப்ளோ அதெல்லாம் கரெக்டா ஃபெசிலேட் பண்ண கிரவுண்டு. அட்வான்டேஜ் ஃபார் எஸ்ஆர்ஹெச்எஸ். ஆர்ஆர் இஸ் ஆல்சோ கோனா ப்ளே தி ஃபர்ஸ்ட் கேம். அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது, பிட்ச் எப்படி இருக்கும், எப்படி பிஹேவ் பண்ணவும் தெரியாது. ஸோ அதை கேபிட்டலைஸ் இல்ல, பண்ணி ஆனா தே ஹேவ் ரெண்டு டு டீமோட மேக்ஸிமைஸ் ஸ்கோர். ரெண்டு டீமோட ஸ்பின்னர்ஸ்மே ஷாம்ப்ரோ நீட்டா சைலண்டா வந்து நீட்டா சம்பவம் கொண்டு போறாங்க. ஜடேஜா பிஸ்னாயும் சரி, இங்க சிவங்குமார் ஹர்ஷ் துபேவும் சரி, ரெண்டு பேருமே வந்து தே ஆர் லைக் பெருசா வந்து ஆஹா ஓஹோன்னு இல்லாம நீட்டா வந்து என்ன வேலையோ அதை கரெக்டா பண்ணிட்டு போறாங்க. ஸோ ஐ வுட் லைக் ஆப்வியஸ்லி டு சி வாட் கைண்ட் ஆஃப் பிச் தே ஆர் பிளேயிங் டுமாரோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோ சர்ஃபேஸா இருந்துச்சு அப்படின்னா பாப்போம் என்ன இல்ல நடக்குதுன்னு. ஸ்லோ பட் யா, சர்ஃபேஸை கொடுத்து இவங்களே மாட்டிக்குவாங்க. இஃப் இட் இஸ் ஸ்லோ சர்ஃபேஸ்னா ஆர்ஆரே அவங்களுடைய இது வச்சு நம்ம இப்போ நீங்க வந்து எல்எஸ்ஜி வெர்சஸ் ஆர்ஆர்ல அவங்க அவங்களே சொந்த கருத்துல சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி ஸ்லோ சர்ஃபேஸ் கொடுத்து அவங்களே அவங்க சூனியம் வச்சுக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. இஃப் இட் டர்ன்ஸ் அவுட் பி ஸ்லோ சர்ஃபேஸ்னா. ஸோ எனக்கு ஸ்லோ சர்ஃபேஸ் கொடுக்க மாட்டாங்க, ஒரு லைட்டா பாட்டா விக்கெட்டா தான் கொடுப்பாங்க. பாட்டா விக்கெட்டை கொடுத்து அடிக்கணும், அடிக்கிற சேஸ் பண்ணிக்கலாம். எல்எஸ்ஜியா ஆர்ஆரும் சேசிங் கேகேஆரா? எல்எஸ்ஜி கேகேஆர் ஆனாலும் ஸ்லோ சர்ஃபேஸ் தானே? கேட்கலாம். எல்எஸ்சி வந்து எல்எஸ்சி கூட தானே வந்து 160 சம்திங் அடிச்சு இவங்க சேஸ் பண்ணாங்க. பேர் என்ன எல்எஸ்சி வந்து காலி பண்ணாங்க. ஆர்ஆர் 160 சொச்சம் இல்ல தான் ப்ரோ, அடிச்சாங்க. கேகேஆர் கேம்ல என்ன ஆகும்னா கேகேஆர் 160 சேஸ் பண்ணுவாங்க ஆர்ஆரோட. அது அது அங்கடா. பட் போன மேட்ச் இவங்க ஜெயிச்சது ஓகே எல்எஸ்சி ஓகே. கூட தானே. ஓகே ஓகே ரொம்ப ஓகே ஓகே. ரொம்ப ரொம்ப ஸ்லோவா போட்டா அவங்க அவங்க பேட்டதே மைட் ஃபெயில். கேகேஆர்ல உனக்கு ஸ்லோவா அடிச்சு எப்படி தப்பிச்சிட்டானுங்க. பட் எல்எஸ்சி மாட்டிக்கிட்டானுங்களே ஏக்கனால வந்து ஸ்லோ பிச்சு ஒன்னும் பண்ண முடியாம மாட்டிக்கிட்டானுங்களே. பட் ஷாம்ப்ரோ மிடில் ஆர்டர் ஆஃப் ஆர்ஆர் கன்சர்னா டெஃபினட்டா. ஏன்னா டோனவன் ஃபெரேரா, ஜடேஜா, ஹெட்மயர், பராக் ஓகே லாஸ்ட் டைம் கொஞ்சம் ஓரளவுக்கு வெயிட் அவுட் மற்றும் பண்ணி மற்றும் கொடுத்தாங்க. பட் பலதான் இல்ல மற்றும் பலதான் இங்க அட்லீஸ்ட் கிளாஸ் ஓரளவு ஃபார்ம்ல இருக்காரு. இந்த பக்கம் வந்து டானவன் ஃபெரேரா இதெல்லாம் வந்து தேர் மேக்கிங் அப் த ரன்ஸ், தேர் நாட் ஸ்கோரிங் த டன்ஸ் ஆஃப் ரன்ஸ். மேல இருக்க அந்த 3 பேர் வைபவ் அண்ட் என்ன யசஸ்வி இல்லைன்னா வந்து துருவ், இவங்க 3 பேர் யாரோ ஒருத்தங்க அடிச்சதை அந்த அடிச்சதை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் +20 +30 தான் அடிக்கிறாங்க தவிர தேர் நாட் டேக்கிங் த கேம் அப்பார்ட். ஹெட்மயர் இன்னும் ஃபார்முக்கே வரல. கெரிபியன் ஃபார்ம் அங்கேயே வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறாரு. டான் அவன் ஃபெரேரா வந்து டான் அவன் அப்படின்னு சொல்லி சொல்லி டான் பில்டப் தான் தராங்க தவிர டான் வரைக்கும் இந்தியாவுக்கு வந்த மாதிரியே தெரியல. சவுத் ஆப்பிரிக்கால அவர் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு வந்து நம்ம மிடில் ஆர்டர் பேசுவோம். அட்லீஸ்ட் இங்க கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஓடி ஃபார்மேட் ஆடிட்டு தான் போன சொன்ன போதுலாம் போன மேட்ச் தனி அடிச்சு கீழ்ச்சி கையில கொடுத்தாருல. யா, அண்ட் அனிகேட் வர்மாவுமே டியூ லாங் இன்னிங்ஸ் ஆர் பிக் இன்னிங்ஸ் ஒரு இன்டிமிடேட்டிங் இன்னிங்ஸ் ஆடுவார். லாஸ்ட் டைம்லாம் வந்து கொஞ்சம் மிரட்டி விட்டாரு. அந்த மாதிரி ஐம் எக்ஸ்பெக்டிங் நீங்க வந்து அனிகேட் வர்மா டு பிளே. எஸ்ஆர்ஹெச்சோட இந்த 2 ஸ்பின்னர் ஹர்ஷ் துபே சொன்னேன், சிவகுமார் சொன்னேன், ஜீஷன் அன்சாரின்னு ஒரு ஸ்பின்னர் இன்னும் இறக்காம இருக்காங்கப்பா. இப்ப நாளைக்கு வந்து பயங்கரமான கொத்தி போட்ட பிச்சை கொடுத்தாங்கன்னா அழகா ஜீஷன் அன்சாரி உள்ள இறக்குவாங்க, ஒரு போலரை உள்ள இறக்குவாங்க. அந்த 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 போலர் வந்து போன போன சீசன் கிரேட் கிரேட் அந்த ஒரு ரன் வித் பால் ஜீஷன் அன்சாரி. அவரை இன்னும் இறக்காம வச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து பேர் என்ன எஸ்ஆர்ஹெச். ஸோ தே ஹாவ் தட் ஸ்பின் பவர் டு கவுண்டர் ஆர் அஃப்கோர்ஸ் பேசிங் த்ரெட்னிங் பேஸ் ஆஃப் ஆர்ச்சர் இஸ் சம்திங். அவர் அந்த ஹாஃப் அந்த ஹார்ட் செலிப்ரேஷன்ல பவர் பிளேக்குள்ள ஒரு 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 டிராகனா மிரட்டிட்டு இருக்காரு. அதை கவுண்டர் பண்றதுக்கு யூ ஹேவ் டு போல் யுவர் ஸ்கில்ஸ் ஆஃப் பேட் கமெண்ட்ஸ் கமிங் ஆஃப்டர் இன்ஜுரி. ஈஷான் மலிங்கன் குட் ரிதப் இவங்க 2 பேர் தான் அந்த டிராகன் கொடுக்குற எஃபெக்ட் இங்க கொடுக்கணும். மத்தபடி பாப்போம் கமின்ஸ் வேற இன்ஜுரில இருந்து வந்து எப்படி பண்ண போறாருன்னு பாப்போம். சோ ஐ அம் எக்ஸாக்ட்லி. எக்ஸைட்டட் டு see. அப்படியே ப்ரெடிக்ஷன்ஸ் பேர்லாம் ஷாம்ப்ரோ, யார் ஜெயிக்கிறா நாளைக்கு? ஐம் திங்கிங் லைக் ஆரஞ்சு ஆமி தான் நினைக்கிறேன். ஆரஞ்சு ஜூஸ் பண்ண முடியாது, ஆரஞ்சு ஆமி தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஐ எம் சேயிங் எஸ்ஆர்ஹெச். பாப்போம் ஸ்ரீதர் சார் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. கீப் டிராவலிங் அலாங். அன்டில் தென் தேங்க்யூ ஃப்ரம் ஸ்மித்தியன், ஷாம்ப்ரோ அண்ட் ஸ்ரீதர் சார். இன்னைக்கு கிடையாது கொஸ்டின்ஸ் மறந்துட்டியே. கொஸ்டின்ஸ், இன்னைக்கு யாருமே கமெண்ட் பண்ணல, ஆனா பழகிக்கலாம். அதனால எடுக்கல. எனக்கு நாளைக்கு வந்து வேணா ஏதாவது எடுத்துட்டு வரேன். எனக்கு வந்து இந்த மும்பை போட்டது வந்து ரொம்ப அருமையா ஆல்மோஸ்ட்